சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? அபிய ஊரை விட்டு அனுப்பிட்டேன்னு சொன்ன அந்த சஞ்சீவ் என்னடானா அபிய சமையல்காரியா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். என்ன சொல்ற? அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. உன் தங்கச்சி என் முன்னாடி வந்து நிக்கிறா. அந்த சஞ்சீவ் என்ன அவ கால விழ வச்சுட்டா. நீ வாய்ப்பே இல்லங்கிற. அத்தை அபி முகத்தை பார்த்தாங்களா? இல்ல, மார்வாடி கெட்டப்ல வந்திருக்கா. இரு, நான் அதாவது பண்றேன். இந்த சஞ்சீவ் தொல்லை தாங்க முடியலையே. அபிய ஊருக்கு அமிச்சு அவனுக்கு ஷாக் கொடுக்கலான்னு பார்த்தா அவன் எனக்கே ஷாக் கொடுக்கறானே. என்ன பண்றது? என்னங்க, கல்யாண வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம குலதெய்வத்துக்கு வீட்ல ஒரு பூஜை பண்ணிரலாமா? அதுக்கு என்ன சீதா, நாளைக்கே பண்ணிடுவோம். நாளைக்கே வா. சம்பந்தி வீட்டுக்குலாம் ஃபோன் பண்ணி சொல்லுங்க. இப்பவே ஃபோன் பண்ணி சொல்லு. இந்தா. சொல்லுங்க சம்பந்தி. சம்பந்தி, நாளைக்கு எங்க வீட்ல குலதெய்வத்துக்கு பூஜை வச்சிருக்கோம். அதுக்கு நீங்க எல்லாருமே வந்துடணும். வந்துடுறோம் சம்பந்தி. சரிங்க சம்பந்தி. என்னங்க, அவங்க வரேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன, நான் பூஜைக்கு உண்டான வேலையெல்லாம் பாக்குறேன், நீ மத்த வேலையெல்லாம் பாரு. எங்க போயிருப்பா? கிச்சன்ல இருப்பாளோ? ஏய், ரூமுக்கு போய் பார்த்தா நான் காணோம். இந்த நடுராத்திரியில கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இங்க கிச்சன்ல இருக்கிறத விட நீ எதுக்கு இங்க வந்த? என் வருங்கால பொண்டாட்டியை பார்க்க நான் எப்ப வேணா வருவேன். என்ன யாரு கேட்க முடியும்? விளையாடாத சஞ்சீவ், யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். முதல்ல இங்க இருந்து போ. இப்ப எதுக்கு நீ பயப்படுற? எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நம்மள யாரு பார்க்க போறாங்க? ஐயோ, எப்போ என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. முதல்ல இங்க இருந்து போ. சும்மா எதுக்கு விரட்டிட்டே இருக்க? நான் வருவேன் தானே தூங்காம முழிச்சிட்டு இருக்க. வந்த உடனே போன்னு நடிக்காது. இவரு பெரிய இவரை பார்க்க முடிச்சிட்டு இருக்காங்க. புது இடங்கிறதுனால எனக்கு தூக்கம் வரல. அதான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு தூங்க போறேன். சரி, நான் வேணா உனக்கு பெரிய இவரா இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு நீ பெரிய ஆளுதான். சும்மா இந்த சினிமா டயலாக் எல்லாம் பேசி எனக்கு ஐஸ் வைக்காத. முதல்ல இங்க இருந்து போ. என்ன உனக்கு பிரச்சனை? இப்ப எதுக்கு நீ விரட்டிட்டே இருக்க? நான் ஒரு முக்கியமான விஷயத்தை கொடுக்க தான் வந்தேன். எதுவா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம். போன்னு சொல்றேன்ல. ஐயோ, யாராவது வந்துட போறாங்க. பார்த்தா என்ன ஆவறது? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நம்ம பேசுறது யாரும் பார்க்க கூடாது, அவ்வளவுதானே? யாருமே பார்க்காம இருக்க என்கிட்ட ஒரு வழி இருக்கு. என்ன? இப்ப பாரு. இந்த நேரத்துல யார் ஃபோன் பண்றா? சஞ்சீவா? இவன் இதுக்கு ஃபோன் பண்றா? ஹலோ அத்தை, தூங்கிட்டீங்களா? நைட்டு 2 மணிக்கு கேக்குற கேள்வியாடா இது? எதுக்குடா ஃபோன் பண்ண? என்னத்த கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்கீங்க? வேலைன்னு வந்துட்டா அதுல ஒரு சின்சியரிட்டி வேண்டாம்? என்ன பொறுப்பு இல்லாம இருக்கேன்? பின்ன நானும் அபியும் கிச்சன்ல இருந்து பேசிட்டு இருக்கோம். எங்க 2 பேரையும் யாராவது ஒன்னா பார்த்தா அதனால பிரச்சனை யாருக்கு? எனக்கா உங்களுக்கா?
அது தெரியாம கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இப்படி கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. நீங்க 2 பேரும் கிச்சன்ல பேசிட்டு இருக்கீங்களா? நீங்க என்னடா கிச்சன்ல பேசிட்டு இருக்கீங்க இப்போ? அத்தை அத பத்திலாம் கேட்காதீங்க அத்தை. எனக்கே வெக்கமா இருக்குல்ல அத்தை. வெக்கமா இருக்கா? சரி, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். நாங்க மாட்டினா உங்களுக்கு தான் பிரச்சனை. பாத்துக்கோங்க. வெக்கமா இருக்கா? போன்ல வெக்கப்படுற அளவுக்கு அப்படி என்ன பேசிட்டு இருக்கான்னு தெரியலையே. ஐயோ, அவ்வளவுதான். அத்தை நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. நீ எதுக்கும் பயப்படாத. ஏதோ காட்டணும்னு சொன்னியே, என்னது? அதுக்குள்ள எப்படி காட்ட முடியும்? ஒரு முத்தம் கொடுத்தா காட்டலாம். முத்தமா? என்னாலலாம் முடியாது. எப்ப பார்த்தாலும் முடியாதுன்னு சொல்லிட்டே இரு. வெளியே போய் பாரு, அவன் எப்படி லவ் பண்றாங்க. அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா ஏன் நிலைமைய பாரு, ஒரு முத்தத்துக்காக கெஞ்ச வேண்டியதா இருக்கு. சரி கொடுக்கறேன். ஆனா கண்ணத்துல தான் கொடுப்பேன். ஆமா தாயே, நீ குடுக்கறேன்னு சொன்னதே பெரிய விஷயம். உன்கிட்ட போய் டிமாண்ட் பண்ணுவானா? சரி குடு. ஒரு நிமிஷம். கடவுளே. என்னடா நடக்குதுங்க? ஐயோ அத்தை, உங்களே இப்போதைக்கு இங்க வந்து தொலைச்சிங்க. நானே கஷ்டப்பட்டு அவளை கன்வின்ஸ் பண்ணி இப்பதான் லேசா கரடி மாதிரி வந்து கெடுத்துட்டீங்க. டேய், உங்களை வாட்ச்மேன் வேலைக்கு தானே வர சொன்னேன். போங்க, போய் தயவு செஞ்சு வெளில போய் நில்லுங்க. வாட்ச்மேன்? டேய் சஞ்சீவ், நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லடா. நான் பண்றதா நீங்க பண்றதா? நீங்க பண்ண தக்காளி சட்னி, நான் பண்ண ரத்தமா? அத்தை தயவு செஞ்சு போங்க அத்தை. இப்ப எதுக்கு இங்கே நிக்கிறீங்க? யாரும் இங்க வராம அங்க நின்னு காவல் காத்துட்டு இருங்க. போங்க. காவலா? நானா? போங்க அத்தை, அவ வெயிட் பண்றா. போங்க போங்க. வந்துட்டேன். இந்த சொத்துக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அத்தையா இருந்த என்ன மாமா வாக்கிட்டானே. இவன் நல்லா இருப்பானா? அத்தை இனிமேல் வர மாட்டாங்க. நாம விட்ட இடத்துல இருந்து கண்டினியூ பண்ணலாம். அதெல்லாம் முடியாது. நீ இப்ப எதுக்கு இங்க வந்தியோ அதை சொல்லு. மறுபடியும் வேதாள முருகமரம் ஏறிடுச்சே. இப்போ நீ காட்ட போறியா இல்ல நான் போட்டுமா? சரி இரு, கூல் காட்டுறேன். எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு சஞ்சீவ். போட்டுக்க. நீயே போட்டு விடு.
அந்த கொலுசு உனக்கு வாங்கி கொடுத்ததுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. உருவ ஒற்றுமையை வச்சு உங்க அக்கா உன்ன மாதிரி வந்து என்ன ஒரு தடவை ஏமாத்திட்டா. அந்த தப்பு மறுபடியும் நடக்கூடாது பாரு, அதுக்கு தான். நீ நடக்கும்போது இந்த கொலுசுலேருந்து வர சவுண்டு ரொம்ப யூனிக்கானது. அதை வச்சு உன்னையும் உங்க அக்காவையும் என்னால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். இங்க பாரு, இதை நீ எப்பயுமே கழட்டக்கூடாது, சரியா? இவனுக்கு இதே வேலையா போச்சு. எவ்வளவு நேரம் பேசுறான் பாரு. விட்டா விடிய விடிய பேசுவான். சீக்கிரம் பேசி தொலையண்டா. என்ன அம்மாவை காணோம்? மா 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 எங்க போயிட்டாங்க? ஐயோ, இவ வேற வந்துட்டாளே. ஐயோ, மா இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த கொடுமை ஏண்டி கேக்குற? என்ன இங்க நிக்க வச்சுட்டு உள்ள சஞ்சீவ் அந்த அபி கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். மா என்ன சொல்ற? அவனுக்கு என்ன அவ்வளவு திமிரா? நீ உள்ள போகாதே. அவங்க 2 பேரும் பேசுறத பாக்கும்போது எனக்கே தாங்க முடியல. நீ பார்த்த கோமா ஸ்டேஜுக்கே போயிடுவேன். இல்லம்மா, நான் இப்பவே போய் அவனை 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டுட்டு தான் வருவேன். கேட்டா திருந்திருவானா? அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? ஒன்னே என் பக்கத்துல நின்னு வாட்ச்மேன் வேலை பார்க்க சொல்லுவாண்டி. நானே சொல்றேன், நீ இங்கே இரு. எனக்கு பேச்சு துணைக்காவது ஆள் இருக்கும்டி. என்னம்மா நீ இப்படி பேசுற? நீ அவனுக்கு மாமாவே இல்ல அவனுக்கு அத்தையா? ஐயோ, எனக்கே தெரியலடி. இப்ப என்ன பண்ண சொல்ற? அவன் மட்டும் மாட்டினா அவன் ஜெயிச்சிருவான். நமக்கு இருக்கிற லாக் அப்படி. நாம அவனை ஜெயிக்க விடுவோமா? பேசாம கூட நில்லுமா. இன்னைக்கு நமக்கு சிவராத்திரி தான். அம்மா, அத்தை வந்துட்டு இருக்காங்க. ஐயோ, இவ எதுக்கு இந்த நேரத்துல வரா? இன்னைக்கு நமக்கு சந்திராஷ்டமா. விடியறதுக்குள்ளேயே சனி நம்மள போட்டு இந்த ஆட்ட ஆட்டுது. அம்மா, அத்தை கிச்சனுக்கு தான் வராங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது பண்ண. இவ வேற எப்ப பாரு கஷ்டமான டாஸ்க எனக்கு கொடுத்துட்டு சும்மா பக்கத்துல நின்னு வேடிக்கை பாக்குறது. இவளை பெத்ததுக்கு 1/2 கிலோ அரிசியை பெத்திருந்தாலும் பொங்கியாவது சாப்பிட்டுருக்கலாம். ஐயோ, போச்சு. வாங்க நீ. இந்த நேரத்துல 2 பேரும் என்ன பண்றீங்க? அது வந்து தண்ணி குடிக்க வந்தோம் நீ. சரி, தள்ளுங்க. இருங்க இருங்க இருங்க. எங்க போறீங்க நீ? கிச்சனுக்கு தண்ணி குடிக்க. தண்ணி தானே, நான் போய் கொண்டு வரேன். அதெல்லாம் எதுவும் வேணாம், நானே போய் குடிச்சுக்கிறேன். அண்ணி, அம்மா. இருங்க இருங்க. சீக்கிரம் வா. தள்ளு சிந்தாமணி. அண்ணி, இருங்க இருங்க. சிந்தாமணி, நானே குடிச்சுக்கிறேன். ஐயோ, ஐயோ, அம்மா வந்துட்டாங்க. ஐயோ, அத்தை வந்துட்டாங்க. ஐயோ, நானே குடிச்சுக்கிறேன். வேண்டாம் அண்ணி, நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்றேன்ல. நம்ம ஜோடியா மாட்ட போறோம். நம்ம ஏன் மாட்ட போறோம்? மாட்ட போறது ஸ்ரீஜாவும் அத்தையும் தான். எங்கேயாச்சு இவளுக்கு? உள்ள போறீங்க. விளையாடுத சஞ்சீவ். நம்ம எப்படி தப்பிக்கிறது அத சொல்லு முதல்ல. ஐயோ, இப்ப என்ன பண்றது? அம்மா, 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 கிஃபா, இங்க பாரு, எனக்கு ஒரு கிஸ் கொடு, இல்ல அம்மா கூப்பிடுவேன். வாய் மூடு. அம்மா, என்ன சத்தம்?
என்ன இது? அண்ணி இல்ல அண்ணி, அவன்தான் ஃபோன் பண்ணி. அவன்தானா? நீங்க சொல்ல மாட்டீங்களா? அது இல்ல அண்ணி. இங்க பாரு சிந்தாமணி, ஒரு கேன் தான் இருக்கு. நாளைக்கு அவனுக்கு ஃபோன் பண்ணி 5 கேன் போட சொல்லுங்க. சரிங்க அண்ணி. ஐயோ, தண்ணியை தான் சொல்றாளா? ஷோ, இந்த மாதிரி லூஸ் இருக்கிறதுனால தான் நம்ம வண்டி ஸ்மூத்தா ஓடிக்கிட்டு இருக்கு. இல்லன்னா அவ்வளவுதான். பாய். அப்படியே உனக்கு கொடுத்தனா? அவ கொடுத்துட்டா. கண்ணத்தில் முத்தமிட்டா. ரொம்ப இன்சல்ட் பண்றானே. ஸ்ரீஜா, நான் அப்படியா சொன்னேன்? அவ ஏதோ தப்பா புடிச்சிட்டு இருக்கான் போல இருக்கு. அப்படியே போட்டேனா? வாமா. ஏய்,